இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சூப்பர் ஸ்பாட் பார்க் செஞ்சுரியன்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செஞ்சுரியன் பொறுத்த வரைக்கும் பேசஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ட்ராக். மேட்சுக்கு முன்னாடி இங்கே ரெய்னிங் இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் 2 நாளும் மேட்ச் டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது. விக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்காது. ரொம்ப சில் கண்டிஷன் வர. ஸோ அஸ்வின் அண்ட் ஜடேஜா எந்த அளவுக்கு பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருப்பாங்க பார்க்கணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸை ட்ராப் பண்ணி டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே இது வரைக்கும் 28 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 22 மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச்சில் தான் லாஸ் ஆகியிருக்காங்க. 3 மேட்ச் ட்ரா ஆகிருக்கு. இந்தியா இங்கே 2021 ஒரு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சிருக்காங்க. இங்கே 13 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 12 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா இங்கே 329 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோரா 621 ரன்ஸை சவுத் ஆஃப்ரிக்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா இங்கிலாந்து 101 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் கோலி எமர்ஜென்சியாக இந்தியா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதா தான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் கோலி இல்லாமல் இருந்தால் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4 பேட்டிங் ஆடுவார். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சுப்மன் கில் நம்பர் 3 ஆடுவார். ஷிக்கர் பரத் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். அஸ்வினா ஷர்துல் தாக்கூரா. அஸ்வின் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஆல்மோஸ்ட் இந்த லெவனோட போவாங்கன்னு தோணுது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எல்கர் அண்ட் பேட்டர்சன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கைல் வெரைனி விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் இந்த லெவனோட போவாங்கன்னு தோணுது. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அண்ட் ஷிக்கர் பரத். இதில் ஷிக்கர் பரத் தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவார். கேஎல் ராகுல் டெஸ்ட் மேட்ச்சில் க்ளவ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு விக்கெட் கீப்பர் இல்லை. நம்பர் 4 ஷிக்கர் பரத் பேட்டிங் ஆடுறாரு. இந்தியா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். கேஎல் ராகுல் நம்பர் 5 பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் டெஸ்ட்டில் கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸ் ஆடி ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 26 ஆவரேஜில் ஆடிருக்காரு. டீமில் பிக் பண்ணணும். ரோஹித்தோட ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 42 ஆவரேஜில் ஆடிருக்காரு. ஸோ டீமில் பிக் பண்ணணும். பட் இனிஷியலாக எப்படி தாக்கு பிடிச்சி ஆடுவார் டவுட்டு தான். ஜெய்ஸ்வாலோட ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பட் இங்கே கண்டிஷன் வேற. எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுப்மன் கில் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் ஆடினதில்லை. பட் குவாலிட்டி பிளேயர் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். விராட் கோலி இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸ் ஆடி 211 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு இன்னிங்ஸில் 153 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 56 ஆவரேஜில் ஆடிருக்காரு. ஸோ மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். ரவீந்திர ஜடேஜா டெஸ்ட்டில் சூப்பராக பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 33 ஆவரேஜில் பேட்டிங் ஆடிருக்காரு. தென் 42 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இங்கே பவுலிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் பார்க்கணும். பட் ஜடேஜா டர்பானில் 6 விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ டீமில் பிக் பண்ணணும். அஸ்வின் குவாலிட்டி பிளேயர். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 25 மேட்ச்சில் 56 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடிருக்காரு. பட் இந்த வென்யூவில் அஸ்வினோட பவுலிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்கணும். பட் 2018 இங்கே ஒரு 4-4 எல்லாம் எடுத்திருக்காரு அஸ்வின். ஷர்துல் தாக்கூர் இருந்தால் டீமில் பிக் பண்ணணும். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். முகேஷ் குமார் இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே எப்படி பவுல் பண்ண போகிறாரு பார்க்கணும். பும்ரா எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 12 இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். சிராஜ் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டும் இந்த வென்யூவில் தான் எடுத்திருக்காரு. ஓவர்காஸ்ட் கண்டிஷன். கண்டிப்பாக சிராஜ் எஃபெக்டிவாக இருக்க முடியும். மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கைல் வெரைனி நம்பர் 6 பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் இந்தியா 2 இன்னிங்ஸில் 21 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்கேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். எல்கர் அண்ட் பேட்டர்சன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்கர் எகென்ஸ்ட் இந்தியா 37 ஆவரேஜில் 811 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு, ஸோ பிக் பண்ணணும். பேட்டர்சனோட ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, பட் எகென்ஸ்ட் இந்தியா 46 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. ஏடன் மார்க்ரம் டெஸ்ட்டில் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இந்த வென்யூவில் 34 ஆவரேஜில் ஆடி இருக்காரு, பட் எகென்ஸ்ட் இந்தியா புவராக தான் ஆடி இருக்காரு. பட் டீமில் பிக் பண்ணணும் குவாலிட்டி பிளேயர். டிசோசி ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஓடியில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் இந்தியா, ஸோ மஸ்டாக பிக் பண்ணணும். பௌமா நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் இந்தியா 34 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 55 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. ரீசெண்டாக டெஸ்ட்டில் 172 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டீமில் பிக் பண்ணணும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. மார்க்கோ யான்சன் சூப்பர் ஆல்ரவுண்டர். எகென்ஸ்ட் இந்தியா 6 இன்னிங்ஸில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக பேட்டிங்லையும் ஆட முடியும், ஸோ மஸ்டாக பிக் பண்ணணும். மகாராஜ் எகென்ஸ்ட் இந்தியா கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 9 மேட்ச்சில் 3 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பேட்டிங் கிடைச்சா 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ரபாடா எகென்ஸ்ட் இந்தியாவும் சரி, இந்த வென்யூலையும் சரி கலக்கியிருக்காரு. இந்த வென்யூவில் 14 இன்னிங்ஸில் 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 31 பாலுக்கு 1 விக்கெட். 3 டைம் 5 எல்லாம் இங்கே எடுத்திருக்காரு. மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். எங்கிடி எகென்ஸ்ட் இந்தியா 11 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. டீமில் பிக் பண்ணணும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. கோட்ஸியோட ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. விக்கெட் டேக்கிங் பவுலர் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் கேஎல் ராகுல், பேட்டர்ஸில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தென் ஏடன் மார்க்ரம் அண்ட் டிசோசி. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, மார்க்கோ யான்சன். பவுலர்ஸில் ககிசோ ரபாடா, பூம்ரா, சிராஜ் அண்ட் கோட்ஸி. இதில் ஜடேஜாவுக்கு பதிலாக எல்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோட்ஸேக்கு பதிலாக இங்கிடியையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்கோ யான்சன், விராட் கோலி, ரோஹித் சர்மா, தென் ரபாடாவெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் பௌமா இந்த வென்யூவில் சூப்பராக ஆடி இருக்காரு. சுப்மன் கில் 1 டவுன் பேட்டிங் ஆடுறாரு. ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் பேட்டர்சன் குவாலிட்டி பிளேயர். இங்கிடி அண்ட் முகேஷ் குமார் இவங்களெல்லாம் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுப்மன் கில், பௌமா, ஜெய்ஸ்வால், தென் இங்கிடி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.